இன்றைக்கு 128வது நாள். நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜெப குறிப்பு, 10. ஏன்னா அப்படி ஜெபிச்சுட்டு படுத்து பாருங்களேன், மலைக்கு சீஷர்களை ஆண்டு கொண்டு போற அங்கே ஒரு மறுரூபத்தின் அடையாளம் ஏற்படுகிறது. அந்த மகிமை அவங்கள சூழ்ந்து கொள்ளுகிறது. நம்ம வாழ்க்கை அப்படி மறுரூபமாக்கப்படணும். தேவனுக்கு சாட்சியாய் மாறணும், தேவ திட்டத்துக்கு சாட்சியாய் மாறணும். அதை மையப்படுத்தி தான் இந்த 10 ஜெப குறிப்பு. ஒன்று, மாற்றப்படுகிற வாழ்க்கை எப்படி இயேசு கிறிஸ்துவால் அந்த மகிமை வெளிப்பட்டதோ நம்ம குடும்பத்தில் வெளிப்படணும்னு சொல்லி இந்த குடும்பத்துக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, தேவ மகிமை வெளிப்படணும். உங்கள் வீட்டில் தேவ மகிமை தெளிவாக வெளிப்படணும்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. மூன்றாவது, அழைப்பை அறிகிற ஒரு கிருபை. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு தெய்வீக அழைப்பை தெளிவாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், அப்பா அம்மா அண்ணா எல்லாரும். அதனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் மையப்படுத்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தேவன் அற்புதம் செய்வார். நான்காவது பாருங்கள், பிள்ளைகளும் தெய்வீக நோக்கத்தை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க தேவனுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழணும். அதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். அது மாத்திரமில்ல, ஐந்தாவது பாருங்கள், ஜெபத்தில் ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா நம்ம சிந்தனை, பழக்கம், வார்த்தை இதெல்லாம் தேவ சாயலாக மாறணும். அதுதான் மறுரூபம். அது நம்ம பிள்ளைகளுக்குள்ளே நடக்கணும்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். ஆறாவது, ஊழியத்திற்கு ஏதாவது ஒரு ஊழியம் பிள்ளைங்க நிச்சயமாக கண்டிப்பாக செய்யணும். வளர 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 அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, மகிமையை அனுபவிக்கணும் அப்படின்னா தேவனுடைய பணியை பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் செய்யணும். அதற்கு நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். ஏழாவது பாருங்கள், தேவனுடைய குரலை கேட்கணும். மறுரூபம்னா என்ன? ஆண்டவருடைய குரலை கேட்கணுங்க. அந்த விஷயம் நம்ம பிள்ளைங்க, கணவர், மனைவி, குடும்பத்தில் எல்லாரும் பார்க்கணுங்க. அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தேவன் அற்புதம் செய்வார். எட்டாவது பாருங்கள், பயம் நீங்கணும். அதாவது தேவனுடைய மகிமையை கண்டதும் பயப்படாமல் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு பகிர்கிற அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்தணும். அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தேவன் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஒன்பதாவது, மலையிலிருந்து அவங்க பணிக்கு திரும்பினது போல எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு மட்டும் இல்லாமல் அழைப்பை நிறைவேற்றுகிறவர்களாக பிள்ளைங்க மாறணும், குடும்பம் மாறணும், எல்லாரும் மாறணும். அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக விசுவாச அறிக்கையோடு ஒரு ஜெபம் என்னன்னா, அந்த மலையில் மகிமை வெளிப்பட்டது போல எங்கள் குடும்பத்திலும் மகிமை ஏற்படணும். அந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொள்ளணும், அதை நிறைவேற்றணும். அதற்கான ஒரு தனித்துவம், அறிகிற அறிவு, தேவனுடைய பயம், அது எங்கள் பிள்ளைகளுக்குள்ள கொடுங்கப்பான்னு நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க, தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இந்த இரவு உங்களுக்கானதுங்க. ஏமேன்.